வைகை நதி தென்மதுரை வைகை நதி. ஏக்கா இனிமேல் நானும் மைனியும் ஒன்னாவே வேலை கிளம்பிடுவோம் பாத்தீங்களா? ஆமா விக்கி, உங்க மைனியை பத்திரமா பாத்துக்கோ. என்ன யார இவங்களையா? சேர்த்தேன். என்ன மலரு இப்படி சொல்றான்? மைனி வேணும்னா உங்களையும் சேர்த்து நான் பாத்துக்கிட்டா? என்னையவா? சரிதான், பாத்துக்கோ பாத்துக்கோ. உங்க தம்பி எங்க மைனி? வீட்டில் ஒத்தையால அவன் தாண்டா எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கான், வந்துருவான். என்ன தனியா இருக்கமே அப்படின்லாம் நினைக்காத, அதான் நான் இருக்கேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி, என்கிட்ட வேலையை கொஞ்சம் பிரித்து கொடுத்தாருன்னா நானும் சேர்ந்து பார்ப்பேன்ல. கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த ஃபங்க்ஷனில் நீ அப்படி பாரு. ஏன்னா இப்போ நம்ம சொந்தக்காரங்க யார் எவருன்னு உனக்கு யாரையும் தெரியாதுல்ல. அதான் யார் என்ன எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு பார்க்கலாம். சரியா? உட்காருங்க மைனி, நின்றுட்டே இருக்கீங்க. இந்த சொந்தக்காரங்க உள்ளூர்காரங்கெல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதான் எப்போனாலும் கூப்பிடுவாங்க, அதுக்கு தான் நின்றுட்டு இருக்கேன். இது யாராவது வரட்டும், உன்னை விட்டுட்டு போகிறேன். உங்கள் அண்ணனுங்க எல்லாரும் அங்கே நம்ம வீட்டு சைடு மண்டபத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரீ ஆயிடுவோம். என்னப்பா? சரிங்க மைனி. ஆமாம், உங்கள் சின்ன தம்பி எங்க? அவன் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு வர்றேன்னு சொன்னான், இன்னும் வர காணோம். ஏக்கா மண்டபத்தில் பார்த்தீங்களா? மூஞ்சி எத்திக்கு உம்முன்னு வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆமாம் கிடக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு உம்முன்னு இருப்பான்? குழந்தைனாருக்கு என்னைய பிடிக்கலையா மைனி? நான் இந்த குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டேனா? அவன் கிடக்கான். அவனே யாருக்கும் செட் ஆக மாட்டான். அவனையே வச்சுக்கிட்டு நாங்கள் காலம் தள்ளலையா? கோவத்துலையும் வீம்பளையும் எங்கிட்டாவது சுற்றிக்கிட்டு கிடப்பான். ஆனால் நைட்டு 8 மணி ஆச்சுன்னா டான்னு வீட்டுக்குள்ளே வந்துடுவான். அதுக்கு மேலே ஆளை காணும்னா அவங்க அண்ணன் சும்மா இருக்க மாட்டானா? அதனால 8 மணி ஆனால் எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவான். எங்கேயாவது உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பான், வந்துடுவான். சரிங்க மைனி. ஆமா யோ கசாப்பு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? இன்னமும் எதுக்கு இதே கெட்டப்ல இருக்க? அவுத்து வீசி தூக்கி ஏறி. இப்படி ஆகும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. தம்பி, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கும் என் செல்லக்குட்டிக்கும் ஹனிமூனுக்கு கூட ஊட்டிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இப்ப நான் யாரை கூட்டிட்டு ஹனிமூன் போவேன்? அந்த பின்னாடி உட்காந்துருக்கான்ல மொட்டை, அவனை கூட்டிட்டு போ. இவனையா? சி. ஆமா தம்பி, மண்டபத்தையே எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க உங்க வீட்டு ஆளுங்க. நீ இன்னும் போகலையா தம்பி? எப்படியா போவேன்? அந்த ஸ்பேனர் இருக்கிற வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஸ்பேனர் கூட தான் நான் இருக்கணுமா? ஐயோ, நினைச்சு பார்த்தாலே எனக்கு கதி கலங்குது. என் வீட்டுல அந்த ஸ்பேனர். வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது பாத்தீங்களா? நீ என்ன விசித்திரத்தை கண்ட? இல்ல, எங்க அண்ணே அந்த மலரக்கா எப்படியாவது என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க ஏன் வந்தாங்கன்னு வருத்தப்படுறீங்க. அதைத்தான் சொன்னேன். நான் வேலையை முடிச்சுட்டு வாரேன். என் செல்லக்குட்டி கழுத்துல இந்த இவங்க அண்ணன் தாலியை கட்டிட்டாரு. என் அண்ணன் தாலி கட்டுற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்த? எங்கய்யா போன? நான் ஒரு நகை செட்டு போட்டிருந்தேன் தம்பி முதல்ல. அது வேற ஒருத்தவங்க புக் பண்ணி இருந்தாங்களாம், அதை கேட்டாங்கன்னு கலட்டி கொடுக்க போனேன். பாரு, இப்ப வேற போட்டிருக்கேன் பாரு. ரொம்ப முக்கியம் ஐயா, ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்த நிலைமையிலே நீ உட்கார்ந்து இருக்கிற போஸ் இருக்கே, வேற லெவல். உன்னெல்லாம் அடிச்சுக்க யாருமே கிடையாது. அதுக்குதான் என் தம்பியை விட்டுட்டு போனேன்ல தம்பி. என்ன இன்னைக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்குன்னு நம்ம கிட்ட ஒரு 10 ஆடுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, நீங்க கொடுத்துருப்பீங்கன்னு நினைச்சு நான் பேசாம விட்டுட்டேன். கடைசியில நீங்களும் கொடுக்கல போல, உங்களுக்கு போன் அடிச்சு பார்த்துருப்பாரு, எடுக்கல போல, எனக்கு கூப்பிட்டாருன்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ண போயிட்டேன். பிசினஸ் முக்கியம், பிசினஸ் முக்கியம். ஆனா என் செல்லக்குட்டி போச்சே. இனிமேல் நான் என் கறிக்கடை கல்லாப்பட்டியில யார உட்கார வைப்பேன்? அதான் நீ கூட்டிட்டு வந்த ஆளு மூட்டையை கட்டி தூக்கிட்டு போயிருக்கான்ல. ஆமா, அவன் எங்க தம்பி? கிட்டு, என் செல்லக்குட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த மூட்டைக்குள்ள யாரா இருக்கா? என்ன தேங்காய் மூட்டனே? எது தேங்காய் மூட்டையா? தேங்காயா இருக்கு உள்ள? இவன் தேங்காய் மூட்டையை தான் ஏன் தூக்கிட்டு போனான்? அப்புறம் உள்ள தேங்காய் தான் இருக்கும். நல்ல வேலை தேங்காய் மூட்டையை தூக்கிட்டு போனான். இல்லைன்னா மண்டபத்துல பெரிய கலவரமா இருந்திருக்கும் தெரியுமா? அந்த மட்டுக்கும் என் தலை தப்பிச்சதேன்னு நானே உட்காந்துருக்கேன். நீ வேற. என்ன தம்பி நடந்தது? என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. இனி நான் என்ன செய்வேன்? என் வீட்டுக்குள்ள நான் எப்படி போவேன்? அங்க இந்த ஸ்பேனர் இருக்குமே, நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? எனக்குன்னு யார் இருக்காங்க? முத்து,
என்ன ப்ரோ? உங்க மைனி ஒன்று தேடிட்டு இருக்காங்கடா. அது யாரு? உனக்கு மைனினா யாரு? யாரு ப்ரோ? உங்க மலர் மைனிடா. கஷ்ட காலம். என்னத்துக்கா? அவங்களுக்கு துணை பொண்ணா நிக்கிறதுக்கு நீ வேணுமா? உன்னை கூப்பிடுறாங்க வா. எது? ஆமாடா, அவங்க மைனிக்கு, அதான் உங்க அக்காவுக்கு நீ தானே துணை பொண்ணா நின்னையா, அதனால உங்க மைனிக்கும் நீ தான் துணை பொண்ணா நிக்கணுமா. கஸ்தூரி வேற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி இறங்கி போயிட்டா, அதான் உன்னை கூப்பிடுறாங்க வா. என்னை ரொம்ப சோதிக்காத குமார் ப்ரோ. டேய், உங்க அண்ணன் கூப்பிடுறான்டா வா. போ, வரேன். சீக்கிரம் வா, நான் வந்துட்டு இருக்கான்னு சொல்றேன் உங்க அண்ணன் கிட்ட. இனிமேல் என் லைஃப் முழுக்க இப்படிதான் இருக்கும் போல. ஆமா, இந்த ஸ்பேனர் இங்க உட்காந்துருக்குன்னா அப்ப அந்த கிட்டு மூட்டைக்குள்ள வச்சு தூக்கிட்டு போனது யாரு? ஐயோ, பிள்ளைய காணுமே. கல்யாணத்துக்கு இப்படி கூட்டிட்டு வந்து தொலைச்சு விட்டமே. வீட்டுல அவங்க அண்ணனுங்களுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்ச போச்சு, நம்மள இன்னைக்கே கொன்றுவாங்க. பொண்ணு ரூம்ல தான் நிக்க சொல்லிட்டு போனோம். அங்கிட்டு போயிட்டு கிட்ட வாரதுக்குள்ள பிள்ளைய காணும். நான் அத்தைக்கு என்னன்னு பதில் சொல்லுவேன், மாமாவுக்கு என்னன்னு பதில் சொல்லுவேன், என் வீட்டுக்காரருக்கு என்னன்னு சொல்லுவேன். என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா என்னை உயிரோட வச்சு எரிச்சிருவாரு. நிலா, நிலா கண்ணே, எங்கடா இருக்க? ஐயோ, அவ தானே ஸ்பேனர் பின்னாடியே வந்துட்டு இருந்தா. என்னைய பாக்குறதுக்கு என் கூட பேசுறதுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆளு மாத்தி அவளை தூக்கிட்டு போயிட்டானா? நாசமா போச்சு. போன் அட்டன் பண்ணுடா, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார். ஐயோ கிட்டு, எங்கய்யா இருக்க? மண்டபத்துக்கு வெளியில தான் இருக்கேன். மண்டபத்துக்கு வெளியில தான் இருக்கியா? ஏம்மா நல்ல வேலை. ஐயோ, உன் தலையில வச்சிருக்கல ஒரு மூட்டை, அதை உடனே உள்ள கொண்டு வா. அப்படியா? இந்த வாரேன் இந்த வாரேன். நல்ல வேலை, இங்கதான் இருக்கான். அப்படியே மூட்டையை கொண்டு போய் போட்டு அந்த பிள்ளையை தூக்கி கொடுத்துறணும் அவங்க வீட்டுல. சார், எப்பா வந்துட்டியா? என் வயித்துல பாலை வாத்த. இங்க வாங்கி வா. எங்க பிள்ளை எங்கன்னே தெரியலையே கடவுளே. வராத வராத வராத. இவ்வளவு கூட்டத்துல பிள்ளைய தொலைச்சு போட்டு நிக்கிறமே, எங்கன்னு போய் தேடுறது? பிள்ளைய காணுமே. என்ன சார்? முத்து வாடா, உங்க அண்ணன் கூப்பிட்டு இருக்கான். இந்த வரேன் ப்ரோ, வரேன். நீ போ. அது யாரு? ஏய், யார் பண்ணி? அது என்ன தலையில மூட்டை? இது இவங்க சமையல்காரங்க ப்ரோ. நீ போ, நான் வரேன். சமையல்காரங்களா? ஏன்டா உங்க அண்ணன் கேட்டரிங்க்குள்ள ஆள் விட்டுருக்கான். அவங்க எல்லாம் யூனிஃபார்ம் தானே போட்டிருப்பாங்க. இது சும்மா ஏதாவது எடுபடி வேலைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க ப்ரோ. நீ போ. ஏய், அது என்ன மூட்டை? தேங்காய் மூட்டை சார். தேங்காய் மூட்டையா? தேங்காய் மூட்டையா? நீ போ, நீ போ. தேங்காய் மூட்டையா? எங்க இறக்கு? தேங்காய் மூட்டை தான் சார். எங்க ஓபன் பண்ணி காமி. ப்ரோ, இந்த சமையல்காரங்களே இப்படிதான். கல்யாணம் முடிஞ்சு மிச்சமா இருக்கிற பொருள் எல்லாம் வேற கல்யாணத்துக்கு அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி இவன் இங்க மிச்சமா இருக்கிறத வேற மண்டபத்துக்கு கொண்டு போறானா என்னமோ. நீ போ. இருடா, இந்நேரத்துக்கு இவன் எதுக்கு தேங்காய் மூட்டையை தூக்கிட்டு போறான்? நமக்கே இன்னும் பந்தி முடியல, திடீர்னு பத்தாக்குறைய போச்சுன்னா என்ன பண்றது? டேய், திறந்து காமி. இந்த பாருங்க சார், பாருங்க சார், தேங்காய் மூட்டை. அதை எதுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்க? அது மிச்சமா இருக்குன்னு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கொண்டு போய் மறுபடியும் எடுத்த இடத்துல வை. இங்க இன்னும் மத்தியான சமையல் வேற இருக்கு. திடீர்னு அதுக்கு பத்தல என்ன பண்ண? நாங்க தான் பஜாருக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். இங்க ஏற்கனவே உள்ள வேலையை பாக்குறதுக்கு ஆள் பத்தாக்குறையா இருக்கு. ஓடு ஓடு, கொண்டு எடுத்த இடத்துல வை. ஓகே சார். டேய் முத்து, நீ வாடா, உங்க அண்ணன் கூப்பிட்டுட்டே இருக்கான். வரேன் ப்ரோ, வரேன் ப்ரோ. நீ போ. ஆளு ஒண்ணு முழிக்கிற முழி சரியில்லை. ஏதோ ஆட்ட களவேண்ட மாதிரியே முழிச்சுட்டு இருக்க. இல்ல ப்ரோ, ஐ எம் டோட்டலி அப்செட். அதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். நீ போ. கிறுக்கு பயலே, அந்த பொண்ணுக்கு என்னடா? ஐயோ, என் நிலைமை எனக்கு தான் தெரியும். நீ போ ப்ரோ, நான் வரேன். சீக்கிரம் வந்து சேர, அப்புறம் உங்க அண்ணன் என்னத்தான் திட்டுவான். போ போ, வரேன் வரேன், போ. யோ 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 இது என்னையா தேங்காய் மூடைய தூக்கிட்டு போயிருக்க? சார், அதுல ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக்கியா? நானும் இந்த ஊருக்கும் புதுசு, மண்டபத்துக்கும் புதுசு. இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிற மண்டபத்துக்குள்ள தலையில இப்படி மூட்டை வச்சு தூக்கிட்டு போனேன்னு வைங்க, கண்டிப்பா யாராவது பார்த்து என்னதுன்னு கேட்பாங்க. அப்ப உள்ள பொண்ணு இருந்தா நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால முதல்ல நைஸா ஒரு தேங்காய் மூட்டையை தூக்கிட்டு போறது. அப்போது யாராவது இப்படி பிடிச்சி காட்டாலும் இந்த பாருங்க தேங்காய் மூடை தானே சொல்லிடுறது. இதை கொண்டு போய் வெளியே இறக்கி வச்சிடுறது. ரெண்டாவது, பொண்ணு இருக்கிற மூடையை தூக்கிட்டு போறது. அப்ப யாராவது கேட்டாலும் தேங்காய் மூடைன்னு சொல்றது. அதுக்கப்புறம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க, சந்தேகப்படவும் மாட்டாங்க. ஏன்னா ஒரு திறந்து பார்த்துட்டாங்களே. அதான் இப்ப இந்த மூடையை கொண்டு போய் போட்டுட்டு திரும்ப அந்த பொண்ணு இருக்கிற மூடையை தூக்கிட்டு வரேன். என்னையா கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? எந்த பொண்ணையா மயக்க மருந்து கொடுத்த? கல்யாண பொண்ணுதான் சார். அந்த கொஞ்சம் அப்படியே திரும்பி அந்த மேடை பக்கம் பாரு. அந்த மேடையில என் அண்ணன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு பாத்தியா? அதுதான் கல்யாண பொண்ணு. நீ யார தூக்குன? இதுவா கல்யாண பொண்ணு? சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணை தான் மயக்க மருந்து கொடுத்து மூட்டைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன். நல்லா அடைச்சு வச்ச. வா வா வா, முதல்ல அந்த பொண்ணை காட்டு வா. அப்ப அது கல்யாண பொண்ணு இல்லையா? இந்த இங்கதான் சார்.
எந்த மூட்டைன்னு பார்த்து சீக்கிரமா அவுத்து விடு. முதல்ல தலையில இருக்கிறத தூக்கி அங்கிட்டு போடு. எந்த முட்டையில் வச்சேன்னா அடையாளம்லாம் கூட போட்டு வச்சிருந்தேன். டவுட்டா இருந்தா எல்லா மூட்டையும் அவுத்து பாத்துரு. நேரத்தை கடத்தாத. அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்கோ. எம்கே சார், எம்கே சார். ஆ, நிலா, தள்ளியா தள்ளியா. எம்கே சார், மூச்சு முட்டுது. ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் இல்லையா? நீ அந்த மூட்டையை ஓபன் பண்ணு. ஆ, எம்கே சார். பாப்பா நிலா, என்னாச்சு உனக்கு? எந்திரி எந்திரி, இங்க வா. தூக்குடா. நீங்க வருவீங்கன்னு தான் சார் அப்படியே உட்காந்துருந்தேன். வந்துட்டேன். வா எந்திரி. தூக்கியா? அப்படியே வாயில கைய வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. என்ன எம்கே சார், இங்கேயே மூட்டை அவுத்துட்டீங்க. அப்ப என்னைய கடத்தலையா? கடத்தலையாவா? யார? என்னைய தான் எம்கே சார். அதுக்கு தானே இந்த ஆளுக்கு அர்ச்சிப்ல மயக்க மருந்தெல்லாம் வச்சு என் மூக்கில் வச்சு என்னை மயங்க வச்சு இந்த மூட்டைக்குள்ள வச்சாரு. வச்சு எத்தனை வச்சு? என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல எம்கே சார், என்னைய கடத்துறது தானே பிளான். எது உன்னை கடத்துறதா? நீ வேறம்மா. உங்க வீட்டுல அங்க உன்னை காணும்னு தேடி தவிச்சிட்டு இருக்காங்க. ஓடு முதல்ல. எப்படி இந்த மூட்டைக்குள்ள வந்து மாட்டினேன்னு நானே புரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அதான் சொன்னேன்ல எம்கே சார், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் மலரக்கா பின்னாடியே ஓடி வந்தேன். வந்த இடத்துல இந்த இவர் தான் என்னைய கர்ச்சிப்ல மயக்கம் மருந்து வச்சு மூக்கில் அமுக்கிட்டாரு. ஆனால் பெருசாக மயக்கம்லாம் ஒன்றும் வரல. அதனால தான் இந்த மூட்டைக்குள்ள அமுக்கி வைக்கும்போது கம்முன்னு பேசாமல் உட்காந்துக்கிட்டேன். எப்படியும் என்னை இந்த மண்டபத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடுவீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. இப்போ உங்கள் பேச்சு சத்தம் கேட்டதும் தான் நானும் சத்தம் கொடுத்தேன். நான் எதுக்குமா உன்னை கடத்த போறேன்? இந்த எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து என்னைய காப்பாற்றுறதுக்கு. நான் ஏற்கனவே இங்க என்ன டென்ஷன்ல இருக்கேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த முதல்ல கிளம்பு. உங்க வீட்டு ஆளுங்களை தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்போ நான் அவங்க கிட்ட போய் எப்படி நிற்பேன்? பாத்ரூம் போனேன், இல்லைன்னா தண்ணி குடிக்க போனேன், போன இடத்துல மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்லு போ. அப்படின்னா நானா எப்படி எந்திரிச்சு வந்தேன்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? அப்படின்னு நீங்களே என்னைய கொண்டு போய் விட்டுருங்க. அப்பா, நான் என்ன வேலை பார்க்க ஆரம்பிச்சா என்ன வேலையில வந்து நிக்குது. சரி வா. கிட்டு, உனக்கு கல்யாண பொண்ணுக்கும் கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இல்லைண்ணே, பொண்ணு ரங்கானே சொன்னாரு. பொண்ணு ரொம்ப ஸ்டைலிஷான பொண்ணு, புரட்சிகரமான பொண்ணுன்னு. அதான் சுடிதார் போட்டுக்கிட்டு தாலி கட்ட போகுதுன்னு நினைச்சேன். நல்லா நினைச்ச. அதுக்காக கல்யாணத்துக்கு மாயா சுடிதார போடுவாங்க? இல்ல தம்பி, அது பொண்ணோட அங்க அடையாளங்கள்லாம் சொன்னாரு பொண்ணு ரங்கானே. அது இந்த பொண்ணுக்கும் கரெக்டா இருந்தது. நல்ல பெரிய பெரிய கண்ணு, உருண்ட முகம். போதும் நிறுத்து. ஏமந்தா வெண்ணிலா வா. அப்படின்னா என்னைய கடத்தலையா சார்? என்ன மாதிரி சொல்லிட போறேன் வா. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? அப்ப இது கல்யாணம் பொண்ணு இல்லையா? இது ஐயா நடந்தது. ஏண்டா கிட்டு, உன்னை நம்பி ஒரு வேலையை விட்டுட்டு போனா சரி, அதான் எல்லாம் முடிஞ்சு வச்சே. என்னமா எனக்கு தேங்காய் முடியத்துக்கு தலையில வச்சுக்கிட்டு? அது வேற ஒண்ணும் இல்லனே, வேலையே சொதப்பியாச்சு. எப்படியும் நீங்க பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க இந்த வேலைக்கு. அதான் இந்த தேங்காய் முடையவாது தூக்கிட்டு போய் வித்துடலாமேன்னு. சீ போய் தொலை. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அந்த பொண்ணை என்ன தம்பி செஞ்சீங்க? என்ன செய்ய, கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற குடோன்ல தண்ணி கேன்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு போயிட்டு போன இடத்துல மயங்கி விழுந்துட்டா. யாருமே பார்க்கல. நான் தான் பார்த்து கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட விட்டுட்டேன். நம்பிட்டாங்களா? அவங்களுக்கு அவங்க வீட்டு பொண்ணு கிடைச்சதுல வேற எதையும் யோசிக்கல. ஏதோ ஒரு கெட்ட நேரத்திலயும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க பத்தியா, அது இதுதான் எனக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணி நான் மாட்டி இருந்தேன்னு வை, எங்க அண்ணன் என்னைய கொன்றுவாரு தெரியுமா? சரி விடு. இப்ப நான் கல்லாப்பட்டியில யாரை உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. ஏன் தம்பி, உங்க ஏரியா பக்கம் ஏதாவது என் செல்லக்குட்டி மாதிரி பொண்ணுங்க இருக்காங்களா? மனுஷனா நீ எல்லாம்? சரி என்ன செய்ய, என் செல்லக்குட்டிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, இனிமே என்ன பண்ண முடியும்? எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு வேற பொண்ணு தேட வேண்டியதான். இவ்வளவுதானா ஐயா உன் காதல்? எங்க அண்ணனோட காதல் அந்த கல்லாப்பட்டியில தான். அதுக்கு வசூல் பண்றதுக்கு தான் ஆள் தேடினாரு, சிக்கல. சரி, நான் அடுத்த ஆளை பார்க்க வேண்டியதான். என்னண்ணே? ஆமாடா. சரி வா, என் செல்லக்குட்டி மாதிரி வேற ஏதாவது பொண்ணு இருக்கான்னு பாப்போம். தம்பி பாய், டேக் கேர். மீண்டும் அடுத்த கடத்தலில் சந்திப்போம். ஏதாவது ஆள் தேவைப்பட்டா கூப்பிடு, வாரேன். இது அடுத்த கடத்தல்லையா? உன்னைய வச்சுக்கிட்டா? இப்ப நான் வீட்டுக்கு எப்படி போவேன்? போனா அந்த ஸ்பேனர் இருக்குமே. உன்னைய தான் காணுன்னு உன் பொண்டாட்டி தேடிக்கிட்டு இருந்தா வந்துட்டேன். எல்லாருக்கும் பணம் செட்டில் பண்ணிட்டு வந்தேன், அதான் லேட்டு. அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒத்தாளா எல்லாத்தையும் பாக்குறான் அப்படின்னு. சரிக்கா, மச்சானுக்கு ஃபோன் போட்டியா? ஆமாடா பேசுனேன். மண்டபத்தை காலி பண்ணிட்டு இங்க வாரேன்னு சொல்லியிருக்காங்க.
ம் சரிக்கா, இன்னைக்கு நீங்க தானே இருப்ப? ஆமாடா, இன்னைக்கு இங்கே தான் இருப்பேன், நாளைக்கு தான் போவேன். ம் சரிக்கா, சரி. ஆமா, கஸ்தூரி எங்க? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா. இப்போ தான் போனா. அவள் போனதுக்கப்புறம் நான் இங்கே வந்து நின்றுட்டேன். சரிக்கா, சின்னவனுங்க? துறை ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்காராம். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக பேசிட்டு சாயங்காலம் போல தான் வீட்டுக்கு வருவாராம். தேட வேண்டாமா. இவனுக்கு வீட்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசணுமா? அவன் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. எங்கேயாவது விட்டத்தை பார்த்து மல்லாந்து படுத்து கிடப்பான். வந்துருவான் வந்துருவான். மண்டபத்துக்கு செட்டில் பண்ணிட்டு வாடான்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பி விட்டேன். அப்படின்னா மண்டபத்தில் தான் இருப்பான். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிகிட்டு இருப்பான். வந்துருவான், நீ ஒன்றும் நினைக்காத. ம் சரிக்கா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ. ஆளும் பெருமை இருக்காங்கடா தம்பி. இருக்கட்டும்க்கா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. வெள்ளனே எந்திரிச்சிருப்ப, உனக்கு டயர்டா இருக்கும். போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வா போ. அது சரி. அப்படின்னா நீ எத்தனை நாள் தூங்காமல் கொள்ளாமல் அலைஞ்சு வேலை பார்த்துருக்க? அப்போ உனக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஓ, ஒருவேளை உன் பொண்டாட்டிக்கிட்ட தனியாக பேசணுங்கிறதுக்காக என்னைய போய் தூங்குங்கிறியா? எனக்கு இது புரியலை பாரு. சரி. தேவிக்கு வாடா, இந்த குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வா. ஏக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பேசு, எனக்கு தான் சட்டுன்னு உரைக்கல. பேசு. ஏய் அக்கா. எனக்கு டயர்டாக இருக்குடா, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வாரேன்டா. மலர், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நானும் டயர்ட் ஆகல பார்ட்னர். அதுக்கு இல்ல, காலையில நேரத்துல எந்திரிச்சிருப்பீங்க, கண்டிப்பா டயர்டா தான் இருக்கும். பாருங்க, எல்லாரும் ஆஞ்சு ஓஞ்சு உட்காந்துட்டாங்க. இனி சாயங்காலம் உங்க வீட்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வரும்போது கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. நீங்க என்கிட்ட பேசிட்டு இருங்க பார்ட்னர், நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். அப்படியா? சரிதான். நீங்க எதுவும் தூங்க போறீங்களா? அது சரி, நான் எப்படி தூங்குறது? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி தூங்குவேன்? பொண்ணு எங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கவே இருக்கு சொல்றதுக்கு 1000 ரீசன். சேலை மாத்த போயிருக்காங்க, மேக்கப்பை ரிமூவ் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். அப்படியே சாக்கு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சுக்கலாம்ல. இல்ல நான் உட்காந்துருக்கேன். நான் சொல்றத கேக்குறீங்களா? கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. எனக்கு இப்ப தூக்கம் வரல பார்ட்னர். எதுக்கு என்ன தூங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அடேய், தூங்குங்கன்னா அப்படி அர்த்தம் இல்ல. கொஞ்ச நேரம் பெட்ல சாஞ்சு ரெஸ்ட் எடுக்கலாம்ல, கண்ணை மூடி. ரொம்ப டயர்டா இருக்குமே, அந்த புகை வேற பட்டிருக்கும், அதுக்காக சொன்னேன்ப்பா. மேலும் எல்லாரும் வந்தவங்களுக்கு சீர்பலகாரம் கொடுக்கறது அது இதுன்னு பிஸியா இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கும் ஆள் இல்லை பாத்தீங்களா? இந்த டைம்ல நீங்க ரெஸ்ட் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு டைமே இருக்காது. ஓ, அப்படி சொல்றீங்களா? அதுக்கப்புறம் நைட் ஆயிடும். நமக்கு வேற இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படியும் விடிய தூங்க மாட்டோம். அதுக்காக சொல்றீங்களா பார்ட்னர்? அதுக்கு தானா? இல்லடா, இல்ல மலர், அப்படிலாம் இல்ல. அப்படி இல்லைன்னா வேற எப்படி? அது அது மலர் மலர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்ட்னர். எதுக்கு அவ்வளவு தயக்கம்? சொல்லுங்க. அப்படித்தான், வாங்க பக்கத்துல வாங்க. என்ன விஷயம்? அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். ஒரு ரெக்வெஸ்ட் தான், அக்செப்ட் பண்ணுவீங்களா?